வணக்கம் நண்பர்களே. இன்றைய எபிசோடில் சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது என்பதை பார்ப்போமா? சிந்தாமணி விஜயாவிடம், மீனா மட்டும் தலைவியாகிவிட்டால் உனக்கு மரியாதையே போய்விடும், பிறகு நீதான் வீட்டில் அனைத்து வேலைகளும் செய்ய வேண்டும் என்று ஏத்தி விடுகிறார். அதை கேட்ட விஜயாவிற்கோ மிகவும் பயமாகி விடுகிறது. அவர் கற்பனை பண்ணி பார்த்த பிறகு வீட்டிற்கு வருகிறார். வீட்டில் வந்து மீனாவிடம் சண்டை போடுகிறார். மீனா, நீ இந்த எலெக்ஷன்ல நிக்க கூடாது, ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, நிக்காதடா நிக்காத என்று சொல்லி கோபப்படுகிறார். அண்ணாமலையின் சப்போர்ட் எப்போதுமே மீனாவிற்கு உள்ளது. விஜயா எவ்வளவோ பேசி பார்த்துவிட்டு ரூமுக்குள் சென்று கதவை பூட்டி விடுகிறார். அப்போதுதான் மீனா மீனாவிடம் அண்ணாமலை வந்து சொல்கிறார், மீனா, உனக்கு என்னோட சப்போர்ட் எப்போதுமே இருக்கு, நீ கவலைப்படாத, நீ எலெக்ஷன்ல நில்லு அப்படின்னு சொல்கிறார். விஜயாவை பார்த்து, நீயே எதுக்கெடுத்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்க, மீனாவை சண்டை போட்டுட்டே இருக்க, கொஞ்சம் பொறுமையா இரு. மீனா கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு இப்பதான் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கா, அவளையே நீ டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்க அப்படின்னு விஜயாவிடம் வந்து கோபமா பேசுறார். அதை கேட்ட விஜயா மிகவும் கோபப்பட்டு ரூமுக்குள் சென்று போய் கதவை சாட்டு கொள்கிறார். பிறகு முத்து மீனாவிடம் வந்து, நம்ம எப்படி இந்த எலெக்ஷன்ல உன்னை ஜெயிக்க வைக்கிறது, அதற்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது முத்து சொல்கிறார், மீனா, நீ கவலையே படாத, உன்னை எப்படியாவது நான் ஜெயிக்க வச்சு விடுவேன் அப்படி என்று கூறுகிறார். மீனா, எப்படிங்க, இதெல்லாம் முடியுமா, நடக்குமா என்று கூறுகிறார். ஆனா முத்துவோ, நான் எப்படியும் உன்னை ஜெயிக்க வைக்காமல் விட மாட்டேன் என்று ஆவேசமாக மீனாவிடம் கூறுகிறார். அதற்கேட்ட மீனாவும், ஜெயிச்சா சந்தோஷம் என்று கூறுகிறார். மறுபுறம் மனோஜ் பொண்ணு கிடைக்காத சோகத்தில் அவருடைய ஷோரூமில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அவருடைய அசிஸ்டன்ட் ஜீவா மேட்ரிமோனியிலிருந்து போன் வருகிறது. அதை எடுத்து பேசிவிட்டு, சார், உங்களுக்கு டைவர்ஸ் ஆனாதான் அடுத்து பொண்ணு பார்க்க முடியும்னு மேட்ரிமோனியில கூறுறாங்க சார் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட மொட்டை ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா? அப்பனா இந்த ஸ்டேட்ல நமக்கு பொண்ணு கிடைக்காது, வேற ஸ்டேட்ல தான் தேடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறார்.